சுய தொழில் வழி நீங்கள் பெரிய அளவில் சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பெற்றவங்க நீங்கள். அதனால் ஜாபில் இருக்கிறத விட நீங்கள் ஓனாக ஏதாவது ஒரு பிஸ்னஸை இனிஷியேட் பண்ணுங்கள். ஒரு தொழில் உங்கள் ஜாதக ரீதியாக 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனோ அல்லது 10ஆம் இடத்துல என்ன கோல் இருக்கோ அந்த தொழில் சார்ந்து ஏதாவது நீங்கள் ஒர்க் பண்ணிங்கனாக்கா மிகப்பெரிய அளவு சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி எதை பற்றி ஆய்வு செய்வோம் அப்படின்னு பார்க்குறப்ப, இந்த பொதுவான ராசி பலன்களை பார்க்குறத விட உன்னிப்பாக எந்த மாதிரியான தன்மை உள்ள பலாபலன்கள் யாராருக்கு அதீதமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப, இப்போ வரக்கூடிய 30/6/2024 அன்றைக்கு கிட்டத்தட்ட மோரலஸ் 5 மாதங்கள் இருக்கக்கூடிய வக்ர சனி அப்படின்றது குரு, அதாவது குரு சாரத்தில், அதாவது பூரட்டாதி 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சனி அந்த இடத்துல தான் அவர் வக்ரகதி அடைகிறார். அந்த வக்ரகதி அடைஞ்சு அவர் ஒரு 120 நாட்கள், அதாவது 108 நாட்கள் அவர் வக்ரகதியிலே பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மோரலஸ் 5 ராசிகள் வரணும். அதாவது சனிக்கு 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறப்ப சனி வக்ரம் அடைஞ்சு, சனிக்கு 9ஆம் இடத்துல சூரியன் வரப்ப வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுவார். அப்போ உங்களுக்கு துலா ராசி வரப்ப வக்ர நிவர்த்தின்றது அடைஞ்சிடும். அப்போ சனியை காட்டிலும் சூரியன் தான் பலமிக்கவரை மாறுவார். அப்போ சனியோட பலன்கள் இதுவரைக்கும் தரக்கூடிய பலன்கள் கொஞ்சம் மட்டுப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய ஜன்ன சாட்டில் நீங்கள் பிறந்த நேரமே, உங்களுக்கு பிறந்த நேரத்தில் உங்களுடைய அந்த டைம் ஆஃப் பீரியடில் சனி வக்ரகதியில் இருந்தாருனாக்கா முழு பலன் சனி தான் டுக் ஓவர் பண்ணிக்குவார். மற்ற பொதுவான இந்த சாதாரண தன்மையில் இருந்தவங்களுக்கு, சாதாரணமாக சனி வக்ரமற்ற தன்மையில் இருந்தவங்களுக்கு பிறந்தவங்களுக்கு இது பெருசாக ஒரு பாதிப்பு சனி தராது. ஆனால் சனி வக்ரம் பெற்ற காலத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னம்னாக்கா இப்போ வக்ரகதி அடையிறப்ப அதோட முழு பலனை, சனியோட முழு பலனை அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது நல்லதாக இருக்கலாம், கெட்டதாக இருக்கலாம். அதனில் யாருக்கு இது முழுமையாக பெரிய அளவில் பாதிப்பை உருவாக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப மோரலஸ் பெண்களுக்கு தான் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் பெண்கள் சார்ந்து இந்த காணொலி போடலான் இருக்கேன். ஏன்னா அந்த நேரத்தில் சனி வக்ரம் அடையக்கூடிய நேரத்தில், எந்த நேரம்னாக்கா அந்த நேரத்தில் மீன லக்னமாக விழுது. அந்த இடத்துல சந்திரன் இருக்கார், ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கார். அந்த மீன ராசின்றது ஒரு பெண் ராசி. லக்ன புள்ளியும் அந்த பெண் ராசியில் தான் உள்ளது, சந்திரனும் பெண் ராசியில் தான் இருக்கார். அந்த சந்திரன் நின்ற அன்றைக்கு தேதியில் இருக்கக்கூடிய நட்சத்திரமும் பார்த்தீங்கன்னாக்க ரேவதி. அதே நேரத்தில் உங்களுக்கு சனி எந்த இடத்துல அவர் தன்னுடைய வக்ர கதியை நிகழ்த்துறாருன்னு பார்க்குறப்ப பூரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் இடம், 2ஆம் பாதம்னு சொல்லலாம். 2ஆம் பாதம்ன்றது நாம் சரியாக பார்த்தீங்கன்னாக்கா அதே ரிஷபராசி தான் வருது. ரிஷபராசியும் பெண் ராசி தான். அப்போ பெண்களுக்கு தான் அதிகமாக நல்லது கெட்டது செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த சனி தரப்பு வர்றார், ஆண்களை காட்டிலும். ஏன்னா ஆண்களுக்கு கூட பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ்ன்றது ஒரே ரோல் தான் இருக்கும். ஒரே ரோல்னாக்கா அவங்க கிட்டத்தட்ட படிக்கிறாங்க, அதாவது பிறந்ததும் படிக்கிறது, அதாவது பிறந்ததுலேருந்து வளர்றது, படிக்கிறது, ஜாபுக்கு போகிறது, ப்ராப்பர்ட்டி வாங்குறது, அதுக்கப்புறம் அப்படியே ட்ராவல்ன்றது ஒரு மாதிரி. அதாவது ஜாப்ன்றது 100க்கு 100 செய்ய வேண்டிய ஒரு விஷயமாகவே இருக்கும். ஒன்று ஜாப் பார்க்கணும், இல்லாட்டி ஒரு பிஸ்னஸ் பண்ணணும். இது வழியாக ஏதாவது பொருள் ஈட்டணும். நீங்கள் பொருள் ஈட்டாத ஒரு ஜாபுக்கு போகாத, இப்போ ஒரு பையனை போய் ஒரு வீட்டுக்கு போகிறோம், ஒரு பையனை பார்த்தாவே என்ன வேலை செய்கிறாரு அப்படின்னு தான் கேட்பாங்க. அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு வந்தாங்கன்னாக்க பொண்ணை பார்த்தா என்ன வேலை செய்கிறான்னு சொல்ல மாட்டாங்க. அதாவது என்ன வேலையில் இருக்கிறது ஆல்ரெடி தெரிஞ்சால் மட்டும்தான் சொல்லுவாங்களோ ஒழிய, ஒரு 20-30 வயசு பெண்ணையோ பையனையோ பார்க்குறப்ப என்ன ஜாபுக்கு எதுவும் போறியாமான்னு தான் கேட்பாங்க. ஏன்னா வீட்டிலையே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும். அதனால தான் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்ற ஒரு கேட்டகரியை வகுத்திருக்கோம் நம்ம. அப்புறமா ஜாபுக்கு, அதாவது அது தேவையின் அடிப்படையில் இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஆசையின் அடிப்படையில் இருக்கலாம், அல்லது உங்களுடைய அத்தியாவசியமாக நீங்கள் இன்றைக்கி சர்வைவல் பண்ணணும் அப்படின்னா 2 பேரும் சம்பாரிச்சே தீரணும் அப்படின்ற கட்டத்தில் நம்ம நகர்றோம் அப்படின்னா அந்த தன்மையில் போகலாம். ஆனால் பையனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏகப்பட்ட சொத்து சுகம் இருந்தால் கூட நீங்கள் உட்காந்து சாப்பிட முடியாது. உட்காந்து சாப்பிட்டீங்கன்னாக்கா அது ஏளனமாக பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் தான் சமூகம் பார்க்குங்களா. அப்படின்றப்ப ஏதாவது, அதாவது அதான் சொல்லுவாங்க, அரையனா காசாக இருந்தால் கூட அரண்னா காசுன்றோம். அதனால தான் அரசாங்க உத்தியோகத்துக்கு நம்ம அவ்வளோ பேர் அடிச்சுக்கிறோம். அதாவது நீங்கள் அதில் சம்பளம்ன்றது இப்போ தனியாக ப்ரைவேட் கன்சனோ அல்லது ஒரு தனியார் துறை நிறுவனங்கள்லையோ அல்லது ஒரு தனியார் துறையை நீங்களே சுயமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கூட அதை விட ஒரு சேஃப்டி செக்யூரிட்டி அப்படின்றது அரசாங்க அலுவலகத்தில் ஒர்க் பண்ணக்கூடிய வேலையை தான் சொல்கிறோம். அதனால தான் இன்றைக்கி 50 வேகன்சி இருக்குனாக்கா அதுக்கு 5 லட்சம் பேர் போராடுறோம் நம்ம.
ஆனால் அதையும் வேணான்னு சொல்லக்கூடிய கேட்டகரி பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க. அரசாங்க வேலையை அதெல்லாம் வேணாங்க, அதெல்லாம் என்னத்த அப்படின்றாங்க. எனக்கு அது வந்து நம்ம வந்து ஒவ்வொரு மணி நேரத்துக்கு கூட பர்மிஷன் கேட்குறது, ஒவ்வொரு இதுலாம் அவங்க ஹையர் ஆஃபீஸர்லேருந்து ரொம்ப தாஜா பண்ணி வச்சுக்கிறது, அவங்களுடைய நம்ம வந்து ரொம்ப அதாவது ஐக்கியப்பட்டு போனால் மட்டும் தான் நீங்கள் சர்வீஸ் பண்ண முடியும் அப்படின்றது இருக்குது. அதெல்லாமே நிறைய விஷயங்கள் நெகட்டிவ். என்னன்னாக்க உங்களை வந்து எடுத்தாங்க ஊத்தான்னு ஒரு முடிவுகள் எடுக்க முடியாதவங்களுடைய கேரியர் வைஸ் ஆகுங்க. அவ்வளோதான ஒழிய நீங்கள்ட்ட ஃபால்ட் இல்லாத பட்சத்தில். ஃபால்ட் இருந்தால் யார் வேணாலும் என்னென்னு செய்யலாம். அது ப்ரைவேட்லேயும் ஒன்று தான், கவர்மெண்ட்லேயும் ஒன்று தான். பட்ல கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் அப்போஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும், இதில் ஒன்றுமே இருக்காது. ஆனால் அந்த பெண்களுக்கு என்னன்னாக்கா ஹவுஸ் ஒய்ஃப்ன்ற கேட்டகரியும் இருக்கும். அதே நேரத்தில் ஜாபுக்கு போகிற பெண்களும் இருக்காங்க. திருமணத்துக்கு முன்னாடி ஜாபுக்கு போயிட்டு திருமணத்துக்கு பின்னாடி ஹவுஸ் ஒய்ஃபாக கன்வெர்ட் ஆகிறவங்க இருக்காங்க. திருமணத்துக்கு முன்னாடி ஜாபுக்கு போயிட்டு திருமணத்துக்கு பிறகு ஹவுஸ் ஒய்ஃபாக மாறுற வாய்ப்புகள் உள்ளவங்களும் இருக்காங்க. திருமணத்துக்கு முன்னாடி வேலைக்கு போகாமல் திருமணத்துக்கு பிறகு வேலைக்கு போகிற பெண்களும் இருக்காங்க. அப்போ 2 விதமான பெண்களுக்கும் இப்போ சமூகத்தில் அடிப்படையில் எந்த மாதிரியான பலாபலங்கள் இருக்குன்றது உங்களுடைய ஜன்னச்சாட்டு தீர்மானிக்கும். நீங்கள் வந்து ஜாபுக்கு போகிற பர்சனா ஜாபுக்கு போகாத பர்சனான்றது உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கா இல்லையான்றது உங்களுடைய ஜன்னச்சாட்டு செய்யும். பட் இந்த கோச்சார பலன் அப்படின்றது இந்த சனி தரக்கூடிய கோச்சார பலன் அது எந்த மாதிரியான தாக்கத்தை உருவாக்கும் ஃபேமிலி லைஃப்லையும் சரி உங்களுடைய ஜாப் லைஃப்லையும் சரி அப்படின்றப்ப ஃபேமிலி லைஃப் அதாவது ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்ற இருக்கவங்களுக்கு உங்களுக்கு அட் ப்ரெசன்ட் என்ன மாதிரியான ப்ராப்ளத்தில் இருக்கலாம், என்ன மாதிரியான ஒரு ப்ராஃபிட்டில் இருக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்ப பெனிஃபிட் எந்த மாதிரியான தன்மையில் அதாவது சுப தன்மையில் இருக்கலாம்னு பார்க்குறப்ப சிம்ம ராசினியர்களுக்கு எப்படிப்பட்ட சுப பலனை தரப்போகுது இந்த ஹவுஸ் ஒய்ஃப் மற்றும் ஜாப் வைஸு ஒர்க் பண்ணக்கூடிய விமென்ஸுகளுக்கு அப்படின்னு பார்க்குறப்ப இப்போ 4ஆம் பாவம் தான் ஹவுஸ் ஒய்ஃபுகளுக்கு இயங்குது. அப்படின்றப்ப 4ன்றது என்ன? குடும்ப உறவினர்களை சொல்லலாம், ப்ராப்பர்ட்டி வைஸு சொல்லலாம், வெஹிக்கிள் சொல்லலாம், வீடு வண்டி வாகனம் இது தொடர்புடைய நிலம் எல்லாமே அதாவது அசையும் மற்றும் அசையா சொத்துகள் அதாவது வேல்யூபிள் உள்ள ஒரு விஷயங்களையும் அதே நேரத்தில் உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் சொல்லலாம். இதெல்லாம் எப்படி இருக்க போகுது ஃப்யூச்சரில் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பகைமை உணர்வுகளை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா 4ஆம் அதிபதி யாருனாக்கா உங்களுக்கு செவ்வாய் 4ஆம் இடத்துக்கு அவர் 6ஆம் இடத்துல இருக்கிறது, அதுவும் பரணி 3ஆம் பாதத்தில் அப்படின்றப்ப உங்களுடைய 3ஆம் பாதம் அதை நவாம்ச ரீதியாக பார்க்குறப்ப உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல விடும் செவ்வாய். அப்போ தனக்கு அவர் எப்பவுமே ஒரு பாவாதிபதி தன்னுடைய பாவத்திற்கு அவர் வந்து சுபத்தன்மையில் அதாவது சுபத்தன்மைனாக்கா உங்கள் ராசிக்கு அவர் வந்து சுபர் தான் யார் செவ்வாய். ஆனால் அந்த செவ்வாய் அந்த 4ஆம் அதிபதியாக இருந்து அந்த 4ஆம் இடத்துக்கு அவர் எந்த இடத்துல இருக்காருன்னு பார்க்குறப்ப அவர் 6ஆம் இடத்துல இருக்கார். அப்போ சொத்து சம்மந்தப்பட்ட டிஸ்பியூட் வர்றதுக்கான வாய்ப்புகள், இன்னொன்று உறவுகளுக்குள்ள கசப்பு உணர்வுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இருக்கும். அல்லது ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னா ப்ராப்பர்ட்டி இல்லை ஏதாவது வில்லங்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா ஒரு சுக்கிரன் சாரத்தில் இருக்கிறதுனால செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை அல்லது செவ்வாய் சுக்கிரனுடைய சாரமோ பார்வையோ இருக்கிறது நல்லதல்ல. இந்த இடத்துல சுக்கிரன்றது உங்களுக்கு 3 கூடவன் 11 தான் இருக்கார். யார்? உங்கள் ராசி அதிபதியோடு சேர்ந்து இருக்கார். அப்போ அது ஒரு ப்ளஸ்ஸு தான். ஏன்னா நட்பு பெற்ற வீடு தான் புதன், அந்த வீட்டில் தான் சுக்கிரன் இருக்கார். அப்படின்றப்ப பேசினா தான் ஜெயிக்க முடியும். இந்த காலத்தில் என்னன்னாக்கா நீங்கள் உறவுகளில் விட்டு கொடுக்குறதோ இல்லை உறவுக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்னு மைண்ட் செட் வச்சுக்கிறது தப்புனாக்கா அது வந்து உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜெயிக்கிறது தோக்குறதுன்றதுலாம் சாதாரண விஷயங்க. ஏன்னா இந்த லைஃப்பில் எதுவுமே வெற்றியும் கிடையாது, எதுவுமே தோல்வியும் கிடையாது. உங்களுக்கு அது ஆறுதலாக இருக்குது, உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் தருது அப்படின்னா அது வெற்றி. உங்களுக்கு ஒரு வெற்றி அடைஞ்சால் கூட சிலர்லாம் ரொம்ப கவலையாக இருப்பாங்க. ஏன்னாக்கா அது வந்து அவங்களுக்கு போதுமான வெற்றியாக இருக்காது அந்த மாதிரி தன்மை. இப்போ ஒன்று கிரிக்கெட் மேட்சே பார்க்குறோம், ஒரு 20-20 மேட்ச்சில் போய் ஒரு 20வது ஓவரில் இந்த 20வது ஓவரில் அந்த 6 பால் தான் அந்த வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடியதுன்னா எவ்வளோ ஒரு க்யூரியாசிட்டி அதில் இருக்கும். சும்மா 20 ஓவருக்கு 10 ஓவர்லேயே அவங்கள எல்லாத்தையும் காலி பண்ணிட்டோம்னா மீதி 10 ஓவர் ஆட்டமே கொடுத்த காசுக்கு ஒன்றுமே ஒரு என்டர்டெயின்மெண்ட் இல்லாத மாதிரி இருக்கும். அப்போலாம் சில விஷயங்கள் என்னென்னா நம்ம வெற்றி அடைஞ்சால் கூட அது பெரிய மகிழ்ச்சியான வெற்றியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. அது மாதிரி தான் நம்ம நிறைய விஷயங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்போ நம்ம மனசு எதை சார்ந்து போகுது, நம்ம மனசு எதில் நிறைவடையுது, அதுதான் உண்மையான வெற்றி. உண்மையில் அது தோல்வியின் தன்மையில் இருக்கிறப்ப கூட நம்ம மனசு நிறைவாக இருந்துச்சு, பரவாயில்ல விட்டு கொடுத்தா கூட அதாவது அவங்க ஜெயிச்சா கூட நமக்கு ஒரு நல்லா இருக்குது. அவங்க ஜெயிச்சதில் எனக்கு ரொம்ப ஒரு இப்போ இதே ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னாக்கா சென்னை டீமே பார்த்தீங்கன்னாக்கா சென்னை டீம் தமிழ்நாட்டுக்காரங்களே சென்னை டீமே விரும்புவாங்க. பட் இருந்தாலும் நம்ம தோத்துட்டோம்னாக்கா அடுத்து யார் ஜெயிக்கலாம் அப்படின்னம்னாக்கா ஒரு ஆர்சிபி ஜெயிச்சா நல்லாயிருக்கும், ஒரு கோலி ஜெயிச்சா நல்லாயிருக்கும். இதே பிடிக்காத பார்த்திங்கன்னா குஜராத்தையோ மும்பையோ இதெல்லாமே ஒரு நம்ம ஒரு அது ஏதோ ஒரு மைண்ட் செட் அப்படி இருக்கும் தமிழர்களுக்கே நார்மலாகவே.
அந்த மாதிரி ஒரு விஷயத்த என்ன இந்த இடத்துல என்னென்னா, உங்களுக்கு தோத்தா கூட உங்களோட உணர்வின் அடிப்படையில் அது வெற்றியாக நினைக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கும். அப்போ 4ஆம் பாவம் தான் வேலை செய்ய போகுது அப்படின்னம்னா, 4 அப்படின்றது இந்த இடத்துல நீங்கள் உறவுக்குள்ளே பகை வராத அளவுக்கு பார்த்துக்கிறது நல்லது. ஆனால் வேறு வழியே இல்லை. அது பகை உணர்ச்சிகளோடு தான் படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுவும் யாராவது ஒரு ஃபிமேல் வழி அந்த ஒரு டாஸ்க்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்போ ஏதாவது புதுசாக ஒரு ஜாப் வைஸ் நீங்கள் நுழையலாம் அப்படின்றீங்கன்னா தாராளமாக செய்யுங்க. ஏன்னா 6ஆம் இடம் தான் வேலை செய்ய போகுது. 6 சனி தான், சனி 7ல் இருக்கார். அப்போ என்ன மாதிரியான தொழிலை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னா, ஒரு சுயதொழில் சார்ந்து ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை பெறுங்க. ஏன்னா நல்லா இருக்குது வேறு. ஆனால் 6 வேலை செஞ்சாலே சர்வீஸ் தான்ன்றது 6 கூட 7ஆம் இடத்துல இருக்கார். குரு சாரம் பெற்றிருக்காரு. குரு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல தான் இருக்கார். அப்போ ஏதாவது ஒரு சுய தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்புகளை பெறுங்க. அது சுய தொழில்ன்றது நீங்களாக ஓனாக நீங்கள் உங்களுக்கு என்ன ஐடியாவில் தோணுதோ, ஏன்னா 5 கூட யார் குரு உங்களுக்கு நல்லாவே இருக்கார் 10ஆம் இடத்துல. அப்போ 10ல் குரு வந்தாலே பதவி பறிப்போகும், அல்லது பதவி புதுசாக உருவாகும், அல்லது பதவியில் போய் அமர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படின்றப்ப இது வரைக்கும் நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தேன், அல்லது நான் மேரேஜுக்கு முன்னாடி நான் ஜாபில் இருந்தேன். இப்போ அதுக்கப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் நான் ஹவுஸ் ஒய்ஃபாக மாறிட்டேன். எனக்கு அப்புறமா குழந்தைங்க, வீடு, குடும்பம், மாமியார், மாமனார், குழந்தனார், நேத்தனார், இந்த மாதிரி ஒரு கான்ட்ராவர்சிக்குள்ளே நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இதுலேருந்து எனக்கு ஒரு விமோச்சனம் மாதிரி இருக்குமா, அல்லது எனக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்குமா அப்படின்னம்னாக்கா தாராளமாக நீங்கள் சுயதொழில் சார்ந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் இனிஷியேட் பண்ணுங்கள். அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா 6 குடைவன் யாருன்னா சனி 7ஆம் இடத்துல குருசாரம், குரு 2ஆம் பாதம். அதாவது குருனாக்கா குரு சனியும் குருவோட 2ஆம் பாதம், புரட்டாதி 2ஆம் பாதத்தில் இருக்கார். அதை நாமும் சரிதான் பார்த்தீங்கன்னாக்கா சனி 10ஆம் இடத்தை தான் இயக்கும். அதே நேரத்தில் அட் ப்ரெசென்ட்டு உங்களுக்கு 5 குடைய குரு உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். யாருனாக்கா சந்திரனுடைய சாரத்தில் இருக்கார். சந்திரன்றது உங்களுக்கு ராசிக்கு 12 குடையவர். அவர் போய் இருக்கிறதும் உங்களுக்கு 8ஆம் இடத்துல தான் இருக்கார், ராகுவோட சேர்ந்துருக்கார். அப்போ ஏதாவது ஒரு ஃபேமிலிக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அதில் நீங்கள் ஒரு குளிர்காய மாதிரி ஒரு சூழலை உருவாக்கியங்க. ஏன்னா குழப்பத்தைனாக்கா உங்களை தவிர்க்கப்பட முடியாத ஒரு வார்த்தைகளை பேசுகிற மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். எப்படின்னாக்கா இதை விட்டால் வேறு வழியே இல்லைங்க, இதை தான் நம்ம செஞ்சாகணும், சர்வைவ் பண்ணணும், நம்ம ஏதாவது ஒரு ஏர்ன் பண்ணணும், ஏர்ன் பண்ணால் தான் நம்ம உறவுக்குள்ளே நம்ம கெத்தாக இருக்க முடியும் அப்படின்னு ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணுங்கள். அப்படின்னா மட்டும்தான் உங்களால் சர்வைவ் பண்ண முடியும். இல்லைனாக்கா நீங்கள் சும்மா, ஏன்னா சிம்மத்துக்கு சொல்லவே தேவையில்லை. உங்களுடைய ஆளுமை திறமைன்றது உங்களுடைய சூரியன் மட்டும் வலிமையாக இருந்தாருனாக்கா போதும். அதே மாதிரி சுக்கிரன் 10 கூடைய சுக்கிரனும் வலிமையாக இருந்தாருனாக்கா உங்களுக்கு சுய தொழில் வழி நீங்கள் பெரிய அளவில் சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பெற்றவங்க நீங்கள். அந்த டயத்தில் இந்த இடத்துல உங்களுக்கு சுக்கிரனும் உங்களுக்கு அவரும் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் தான் இருக்கார். அதுவும் அவரும் புனர்பூசம் 1ஆம் பாதம். 1ஆம் பாதம்ன்றது ஒரு 9ஆம் பாவத்தை தான் இயக்கும். புனர்பூசம் 1ன்னா உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் மேசத்தை தான் இயக்கும். அப்படின்றப்போ புதிய தொழில் ஏதாவது ஒரு இனிஷியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை பெறுவீங்க. இது ஒரு பக்கம். சரி, ஜாபுக்கு போகிறவங்க எப்படி இருப்பாங்க? ஜாபுக்கு போகிறவங்களுக்கு இப்போ 9 தான் வேலை செய்யுது அட் ப்ரெசென்ட். அதாவது 7 தான் வேலை செய்யுது. 7ன்றது கணவன் வழி பிரச்சனைகள் உங்களுக்கு இனிஷியேட் ஆகுது. யார் கணவன்? உங்களுக்கு சனி அந்த இடத்துல. சனி எந்த சாரத்தில் இருக்காருனாக்கா குருவோட சாரத்தில் இருக்கார். குரு 2ஆம் பாதத்தில். அப்போ 9ல் இருக்கார். அப்போ கணவனுடைய மூமெண்ட்டு உங்களுக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம், அதாவது உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு நெருடலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா சனி 7ஆம் இடத்துக்கு அதிபதி 7ல் இருந்தால் கூட 5, 8 கூடைய சாரம் பெற்ற தன்மையில் தான் இருக்கார். அது நாம ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். அப்போ உங்களை விட்டு அவர் கொஞ்சம் தொலைவு, கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இதே இடத்துல சுயத்தில் ஏதாவது ஜாபில் இருந்துக்கிட்டே நான் ஏதாவது ஓன் பிஸ்னஸ் எதாவது பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம். ஏன்னா 7ஆம் இடத்துக்கு அதிபதி 7ல் இருக்கிறதுன்றது ஒரு சுயத்தில் சார்ந்த ஒரு சர்வைவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும், ஒரு ஃபினான்ஷியலாக உங்களே ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பெறுவீங்க. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் சனியும் சுக்கிரனும் தான் உங்களுக்கு சுயத்தில் சார்ந்து மிகப்பெரிய அளவில் சர்வைவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் பெறுவீங்க. அதனால் ஜாபில் இருக்கிறத விட நீங்கள் ஓனாக ஏதாவது ஒரு பிஸ்னஸை இனிஷியேட் பண்ணுங்கள். ஒரு தொழில் உங்கள் ஜாதக ரீதியாக 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனோ அல்லது 10ஆம் இடத்துல என்ன கோல் இருக்கோ அந்த தொழில் சார்ந்து ஏதாவது நீங்கள் ஒர்க் பண்ணிங்கனாக்கா மிகப்பெரிய அளவு சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு 9 அப்படின்றப்ப வேலையில் இருக்கீங்கன்னாக்கா வேலை வழி மாற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏன்னா வேலை வழி மாற்றம் அப்படின்றது 9 தான். 9ன்றது ஒரு டிரான்ஸ்மிஷனை தரும். 7, 9ன்றது என்னன்னாக்கா ஒரு இன்டர்னல் லைஃபு நமக்கு ஒரு பர்சனல் லைஃபு ஒரு செப்பரேஷன் ஆகிடுச்சு, அல்லது டிஸ்போஸ் ஆகிடுச்சு, டைவர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கூட ரீமேரேஜுக்கு உண்டான காலகட்டங்கள் இந்த டைம் ஆஃப் பீரியட் தான் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா உங்களுக்கு 7, 9 அப்படின்னம்னா 9 கூட 7ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டாலோ, 7ஆம் இடத்துக்கு அதிபதி 9ஓட தொடர்பு கொண்டாலோ, 9ஆம் இடத்துல இருக்கிற குருவோட தான் சனி தொடர்பு கொண்டாரு. அப்போ மறுமண திருமணங்கள் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அழகாகவே பூர்த்தி அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ ஏதாவது நான் லைஃப்பில் ஃபெயிலியர் ஆகிட்டேன் அப்படின்னம்னா லவ்வில் ஃபெயிலியர், லைஃப்பில் ஃபெயிலியர், இப்படி ஒரு கான்செப்ட் வச்சுருந்தீங்கன்னாக்கா இப்போ விரும்புகிறோட திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல விருப்பம் அப்படின்றது 5ஆம் இடத்துக்கு அதிபதி. யாருனாக்கா உங்களுக்கு குரு தான் நிர்ணயம் பண்ணுறாரு. அவர் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு
ரோகிணின்றது 8ல் இருக்கார், ராகுவோட சேர்ந்துருக்காரு. அப்போ ஒரு விஷயம் அது ஒரு திடீர் அதிர்ஷ்ட யோகம் மாதிரியே சொல்லலாம். மறுமண திருமணமே உங்களுக்கு யோகமான திருமணமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஜாபில் ஒரு மாற்றம், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் எனக்கு அப்படின்னா, திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு கணவன் மேலே ஒரு பெரிய அளவில் ஒரு பாசிட்டிவான தாட்டு வராது. ஏன்னா 7ஆம் இடத்துல அதிபதி 7ல் இருக்கிறதுனாலும் அவர் 6க்குடைய அதிபதியாகவும் சம்மந்தப்படுறார். அப்போ அவரை பற்றிய சிந்தனைகள் நிறைய, அவரை பற்றி ஏதாவது ஒரு யூனிக்காக அவரை பற்றியே சுற்றி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அல்லது உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பற்றியே சிந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அல்லது ஜாபில் இருந்தீங்கன்னா ஜாபை பற்றியே சிந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த 2 குழப்பம் தான் உங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் குழப்பமே கிடையாது. ஏன்னா 5 குடைவன் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்காரு, அது சந்திரசாரன் இருக்காரு, சந்திரன் 8ஆம் இடத்துல ராகுவோட சேர்ந்துருக்காரு. இதுதான் ஒரு சிக்கல். எப்பவுமே 8-5 சம்மந்தப்பட்டாலே குழப்பங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் குருவாக இருக்கிறதுனால சடனாக அதுலேருந்து நீங்கள் வெளியே ஒரு குழப்பமான தன்மையில் இருந்தீங்கன்னா கூட, ஒரு ஆட்டுக்கு எப்படி தண்ணி தெளிச்சோம்னாக்க ஒரு சிலிப்புது, அது போல் என்னன்னாக்க ஏதாவது ஒரு சிந்தனை வந்து ஒரு டைவர்ஷன் கிடச்சிரும் உங்களுக்கு. டைவர்ஷன் கிடச்சிச்சுனாக்கா அந்த எண்ணத்துலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க உடனே. அப்போ இதை நீங்கள் எந்த பாசிட்டிவாக எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நீங்கள் இந்த இடத்துல ஜாப் வைஸு ஒரு மாற்றம் வந்துச்சுனாக்கா அதை அக்செப்ட் பண்ணிக்கங்க. வேலை வழி ஏதாவது ஒரு முயற்சி எடுங்க. இப்போ முயற்சினாலும் சரி, வெளிநாடு போகிறதுக்கான யோகங்களாக இருந்தாலும் சரி, மேல் படிப்பு ஏதாவது படிக்கிறதா இருந்தால் கூட சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா 5 குடை வந்து 10ல் இருக்காரு, அதுவும் சந்திரசாரம் பெற்றிருக்காரு. அப்படின்றப்ப பார்ட் டைமாக படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ ஜாபில் போயிட்டு இன்னொரு ஏதாவது ஒரு போஸ்ட் கிராஜுவேட்டோ அல்லது ஆய்வுக்கல்வி, PhD, MPhil, இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல கல்வி, உயர்கல்வி படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை பெறுங்க. அது உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். ஒரு பக்கம் திருமண வாழ்க்கை, ஒரு பக்கம் அதாவது வாழ்க்கையில் லைஃப்பில் போயிட்டு இருந்தாலும், ஜாபில் போயிட்டு இருந்தாலும், அடுத்த பக்கம் ஏதாவது ஒரு அடுத்த லெவல் அப்ளிஃப்மெண்ட் வர்றதுக்கான நீங்கள் வந்து அதிகமாக படிக்கிறதுக்கான வாய்ப்போ அல்லது வேறு தொழில் இனிஷியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பை பெறுங்க. ஏன்னா மேக்ஸிமம் என்னென்னா, உங்களே நீங்கள் ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, 5 கூட 10ல் போய் இருக்கான், அதுலேயும் சந்திரசாரம் பெற்றிருக்கான், அதுவும் குருவும் சந்திரன்றது பகைப்பற்ற தன்மை குருக்கு. அப்படின்றப்போ உங்களுக்கு நீங்களே குழப்பவாதியாக கன்வெர்ட் ஆகிடுவீங்க. அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஏன்னா எப்படின்னாக்கா, உங்களுக்கு நீங்கள் தான் எதிரி. இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு குழப்பமான எண்ணங்களையும் சந்தேகங்களையும் நிறைய நெருடலான தன்மைகளையும் பழசே நினச்சி ஏதாவது ஒன்று கிளறி அதில் நாத்தத்தில் நீங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துரும். அப்போ நீங்கள் என்னென்னா, சிந்தனை தெளிவு உங்களுக்கு வரணும். சிந்தனை தெளிவு எப்படின்னாக்க, நீங்கள் உங்களுடைய மைண்டை டைவெர்ட் பண்ணால் மட்டும்தான் வரும். அப்போ மைண்டை எப்படி டைவெர்ட் பண்ணுறது? அப்போ ஏதாவது ஒரு எஜுகேஷன், அடுத்த லெவல் படிப்பு, அல்லது ஏதாவது ஒரு ஜாப் வைஸு, ஒரு அதர் தன் ஜாபை இனிஷியேட் பண்ணுறது, அல்லது ஏதாவது சுய தொழில் சார்ந்த, ஏன்னா 10ல் குரு இருக்கிறப்ப ஏதாவது ஒரு தொழில் செய்யுங்க, ஈஸியாக இருக்கும். எனக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை சப்போர்ட் பண்ணுறாரு. அப்போ சுய தொழில் சார்ந்த ஏதாவது டெவலப்மெண்ட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ படம் இருந்தாலே போகிற நிறைய விஷயங்களை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண முடியும். ஏன்னா இந்த இடத்துல 6 கூட 7ல் இருக்கான். அப்படின்றப்ப 6ன்றது கடன்களை சொல்லக்கூடியது, வியாதிகளை சொல்லக்கூடியது. அப்போ வியாதிகளும் இதில் என்ன வியாதி அப்படின்னா, மனம் சார்ந்த வியாதி தான் இருக்கும். சைக்காலஜிக்கெலாம் டிப்ரெஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 8ல் போய் சந்திரன் இருக்கான். அப்படின்றப்ப எப்படி ஏதாவது ஒரு நாளாவது ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை போய் ஒரு கன்சல்டேஷன் உட்கார்ற மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் என்னன்னாக்கா, மனம் சார்ந்ததுக்கு அப்போ டீப் பிரீத் விடுங்க. அதாவது மூச்சு பயிற்சி, பிராணாயாமம், தியானம், யோகா இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாலே சரியாக போயிடும். ஏன்னா 6ஆம் இடத்துக்கு அதிபதி 7ஆம் இடத்துல தான் இருக்கான், குருசாரம் பெற்றிருக்கான். அப்போ இந்த இடத்துல என்னன்னா, எந்த விதமான வியாதிக்கும் மருந்து அப்படின்றது பிராணாயாமம் தான். அதிகபட்சம் இப்போ பிராணாயாமம் உங்களுக்கு நேச்சுரலாகவே உங்களுக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் சார்ந்த வைத்திய முறைகளுக்கு உங்களுக்கு நம்பிக்கை அதிகமாக வேறு இருக்கும், மூலிகை சார்ந்த வைத்திய முறைகளுக்கு. ஏன்னா உங்களுக்கு ரோகாதிபதியாக குரு ஸ்தானத்தில் தான், குருவோட ஸ்டாரில் தான் இருக்காரு. அப்படின்னோம்னாக்கா அது ஒரு எப்போயுமே 6ஆம் அதிபதியோட குரு சம்மந்தப்பட்டாலே மூலிகை சார்ந்த, சித்த வைத்தியம் சார்ந்த, யுனானி, ஹோமியோபதி, ஆயுர்வேதிக் இந்த ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மருந்துகளை எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள், அல்லது அது சார்ந்த நம்பிக்கைகள் சார்ந்த விஷயங்கள், அல்லது கடவுள் சார்ந்த விஷயங்களில் நிறைய இன்வால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய மைண்டை வந்து அதிகபட்சம் டைவெர்ட் பண்ணிங்கனாக்கா, ஃபேமிலி இஷ்யூஸும் சரி, ஜாப் இஷ்யூஸும் சரி, உங்களுக்கு பெருசாக அஃபெக்ட் பண்ணாது. அப்போ நீங்கள் அதுலேருந்து இந்த ஒரு 108 நாள் தானே, அதுக்கப்புறம் உங்களுக்கு பிளானட்டரி பொசிஷன் கம்ப்ளீட்டாக மாறிடும். அதுக்குண்டான இன்னும் அதுக்கு அடுத்து குரு வக்ரகதி வருது. அப்போ வக்ரகதி வரப்போ இது ப்ரொடிக்ஷனே கொஞ்சம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ சனியோட வக்கரத்தின் அடிப்படையில் இந்த பலன்கள், அப்போ குருவோட வக்கரத்தின் அடிப்படையில் பலாபலன்கள் மாறும். அதுவும் ஒன்று நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த காணொலியை பார்க்குறவங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு தேவைப்படும் ஏதாவது ஒரு கேள்விக்கான பதிலை அந்த கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து அந்த ப்ராப்ளத்தையோ அல்லது சும்மா எப்படி இருக்கும், ஃபேமிலி எப்படி இருக்கும், இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்காதீங்க. இந்த மாதிரி இது பிரச்சனை, நான் என்ன மாதிரியான முடிவு எடுக்கணும், இந்த மாதிரி ஒரு கிளியர் கட்டான கேள்விகள் இருந்தால் தான் கிளியர் கட்டாக பதில் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த கேள்விகளுக்கு மட்டும்தான் நான் பதிலும் சொல்கிறது. ஜென்ரலாக ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள், ஜென்ரலாக ஃபைனான்சஸ் பற்றி சொல்லுங்கனாக்கா அது ஜென்ரல் கொஸ்டின்ஸு எப்படி சொல்ல முடியும்? அதாவது ஒரு ராசி நட்சத்திரத்தை சொல்லிட்டு ஜென்ரலாக எப்படி இருக்குனாக்கா அது தேவையில்லாத ஒரு கேள்வி.
ஒரு ப்ராப்ளத்தில் இருக்குங்களா மட்டும் அந்த ப்ராப்ளத்தை சொன்னால் அது எப்படி நடக்கும், முடியும், எப்போ முடியும், முடியாது, அதை சொல்லிட்டு போயிடலாம். அதே நேரத்தில் உங்களுடைய ஜாதகத்தை விரிவாக பார்க்கணும் அப்படின்னோம்னாக்கா திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க போதும். யாரும் கால் பண்ணாதீங்க. மெசேஜ் பண்ணாலே நாங்கள் எங்கள் கவர்மெண்ட்லேருந்து ஆளுங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அவங்க என்ன ப்ராசஸ் சொல்கிறாங்களோ அந்த ப்ராசஸை நீங்கள் கடைப்பிடிக்க பட்சத்தில் அது வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்டில் உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்கீங்க, உங்களுடைய ஜாதகம் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கும், உங்கள் ஜாதகத்தோடைய பலம் எது, பலவீனம் எது அப்படின்றத அறிந்து உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்பி வைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுங்க. நன்றி, வணக்கம்.